பிரசங்கியினுடைய புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம இன்றையிலிருந்து கொஞ்ச நாளைக்கு இந்த பிரசங்கியினுடைய புஸ்தகத்தை குறித்து பார்க்கலான்னு சொல்லி. ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்தில், இப்போ நம்ம வாழுகிற இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு சொன்னது போல ஏதோ ஒரு காரியம் நடைபெறுகிறது. நம்ம நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் இருக்கும்போது இதனுடைய அர்த்தம் என்ன? We are searching for a meaning in the fallen world. அந்த சர்ச் இட் நெவர் எண்ட்ஸ். நாம் தேடுவது ஒரு காலமும் அது முடிவடையாத ஒரு தேடுதலாய் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம நிறைய நேரங்களில் என்ன அப்படின்னு புரிந்து கொள்ள முடிவதில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம இங்கே இருந்தவங்களுக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும், ஆண்ட்ரூ டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், ஒரு பயங்கரமான சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சியர், மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது, பயங்கரமாக சொத்து சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் இங்கே அமெரிக்காவில் பிறந்தவர், இங்கே லூட்டனில் வளர்ந்தவர். அவர் பயங்கர ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ரொமேனியாவில் போய் இருந்தார். அவரை கைது பண்ணுவதற்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் பீஸா டெலிவரியில் ஒரு கேமரா வச்சு இது பண்ணி, ரொம்ப ரீசெண்டாக ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரை கைது பண்ணாங்க. ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் எல்லாரும் தேடி கொண்டு இருக்கும்போது அவரை பிபிசியில் இன்டர்வியூ கொடுத்தார். எப்படி? பிபிசிக்காரவங்க அங்கே போய் அவர்கிட்ட உட்காந்து இன்டர்வியூ கேட்கும்போது அவர் சொன்ன கேள்வி, அவர் சொன்ன காரியம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நான் படுக்கைக்கு போகும்போது நான் அந்த கேள்வி கேட்பேன், இவ்வளவு தானா? என்ன மொத்தமும் இவ்வளவு தானா? இஸ் திஸ் எவ்ரிதிங்? ஐ ஹவ் பில்ட் எக்ஸாக்ட்லி வாட் ஐ செட் ஐ வுட் பில்ட் அண்ட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். நான் என்ன கட்டுவேன், என்ன செய்வேன்னு நினைச்சனோ அதெல்லாம் செஞ்சுட்டேன். ஆனாலும் எனக்கு திருப்தி இல்லை. நான் ஒரு பொழுதும் திருப்தி அடைவதே இல்லை என்று சொல்லக்கூடியதான். பணம் இருந்துச்சு, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸு, ப்ரைவேட் ஜெட் இருந்துச்சு, என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் அவர்கிட்ட, நீங்கள் என்ன அக்கிரமமாக இருக்கட்டும், என்ன செய்யணும்னு நினைச்சாரோ எல்லாம் செய்ய முடிந்தது. ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை? ஒரு நிம்மதி கிடையாது. எனக்கு திருப்தி இல்லை. மை லைஃப் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். இப்போ இவரை காட்டிலும் அதிக, அதாவது ஒரு 100-1000 மடங்கு சொத்து வைத்திருந்தவர், 1000 மடங்கு மேலே என்ஜாய் பண்ண ஒரு ஆளு இந்த கேள்வியை கேட்கிறாரு. அதனாலதான் அவருக்கு இங்க பேர் கோஹெலாத் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதுதான் இங்க நம்ம பைபிள்ல எக்லெசியாஸ்டிஸ், இல்லைன்னா நீங்க பிரசங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த புஸ்தகத்துல இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறாரு. ஆனா அந்த கேள்வியெல்லாம் கேட்டு முடித்து விட்டு அதுக்கு பதிலையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறதுனாலதான் இந்த பைபிள்ல இந்த புஸ்தகம் இருக்கு. இந்த டைட்டில் தமிழ்ல பிரசங்கின்னு வச்சுட்டாங்க, இங்கிலீஷ்ல எக்லெசியாஸ்டிஸ் அப்படின்னு வச்சாச்சு. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் அந்த எபிரேய மொழி பதம் கொஹெலாத் என்று சொல்லக்கூடிய பதம் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லக்கூடியது கிரேக்க மொழியிலிருந்து வரக்கூடிய பதம். கொஹெலாத் அப்படின்னு சொல்லும்போது, கொஹால் என்று சொல்லி சொன்னா மக்கள் சேர்ந்து வருவது, இல்லை எல்லாரும் ஒரு நோக்கத்துக்காக எல்லோரும் கூடி வருவது என்று சொல்லக்கூடியது. கொஹலாத் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி ஒரு நோக்கத்துக்காக மக்களை எல்லாம் கூட்டி சேர்க்கிறவர் தான். என்ன, அவர் ஒரு காரியம் சொல்ல போறாரு, அதை சொல்லுவதற்காக அவர் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார். அதனாலதான் தமிழ்ல அவருக்கு அழகாக பிரசங்கி என்று சொல்லக்கூடிய அவர் பிரசங்கிக்க போறாரு. இது அவர் என்னன்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, மாயை என்று சொல்லக்கூடியது மாத்திரமல்ல, அவர் சொல்லதில்ல, ஆனா தேசத்தை எல்லாம் கூட்டி வைத்து தேசத்துல உள்ள மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, இது எல்லாமே மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது அங்க உள்ள மக்களுக்கு மட்டும் சொல்லல, இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நமக்கும் எல்லாமே இது ஒரு காரியம்தான். ஏன்னா நீங்க நிறைய பேர் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இப்ப நிறைய பேர் நிறைய போராட்டம், நிறைய, அதாவது நீங்க படிக்கிற பிள்ளையா இருந்தா, நான் எதுக்கு படிக்கணும், நான் பேசாம ஏதாவது ஒரு ரீல கீழே போட்டு சம்பாதிக்கலாம்ல, படிச்சவன் நான் என்னத்துக்கு படிச்சேன்னு எனக்கு தெரியல, ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஐடி படிச்சா வேலை கிடைக்குனாங்க, ஐடி படிச்சேன் கிடைக்கல, இது படிச்சா அது கிடைக்குனாங்க, அது கிடைக்கல, என்னதான் நடக்குது, கல்யாணம் நடக்கலன்னு சொல்லி கேட்கக்கூடிய, கல்யாணம் நடந்தா எது கல்யாணம் நடந்துச்சு, பிள்ளை பிறக்கலன்னு, பிள்ளை பிறந்தா எதுக்கு பிள்ளை பிறந்துச்சு, என்ன எதை எடுத்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான்.
இது எல்லாம் உண்மையிலே இதனால என்ன பலன், நான் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், என்ன செய்ய போறேன். ஆனா கர்த்தர் இந்த புஸ்தகத்தை இங்க வைத்திருக்கிறார். இது எல்லாம் மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வந்தாலும் ஆண்டவர் இது மனிதனுடைய காரியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஆனா கர்த்தர் என்னன்னா ஒரு நல்ல காரியம் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம எல்லாருடைய இருதயிலையும் ஒரு வெற்றுமை வைத்திருக்கிறார். வெறுமை ஒண்ணு இருக்குது. There is a God given vacuum in our hearts. அதை வேற யாராலையும் சரி பண்ண முடியாது, கர்த்தரால தான் சரி பண்ண முடியும். அதனாலதான் செயின்ட் அகஸ்டின் சொல்லும்போது our hearts are restless until it rests in thee. எங்களுடைய இருதயம் என்ன ஒரு சஞ்சலத்தோடு சலனத்தோட இருக்குது, எப்போ ஓய்வு வரும், உங்கள தான் ஓய்வு வரும் என்று சொல்லக்கூடியதாக ரோமர் 8வது அதிகாரம் 20-21 சொல்லும்போது எப்படி சிருஷ்டியெல்லாம் உருவாக்கப்பட்டு அது எல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இங்க எப்படி பிரசங்கியினுடைய புஸ்தகத்துல சொன்ன அதே வசனத்தை எடுத்து இங்க பவுல் என்ன சொல்றாரு, இது எல்லாம் மாயையாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதான். அப்ப இந்த வெறுமை ஒரு முடிவில்லை. இந்த வெறுமை மூலமா என்ன நம்ம எங்க போய் சேர முடியும்னு காட்டக்கூடியதற்காகத்தான் இந்த பிரசங்கி வைத்திருக்கிறார். இப்ப இந்த புஸ்தகம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகத்தை எழுதினவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா, வேற யாரும் கிடையாது, அவர் தான் எழுதினார். ஆனா அந்த சாலமோன் ராஜா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான். அந்த காலகட்டத்துல பண்டைய காலத்துல அவரை மாதிரி ஒரு செல்வந்தன் யாருமே இல்லை. ஒன்னு ராஜாக்கள் 10:23 பாருங்க. சகல ராஜாக்களை பார்க்கிலும் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் அவர் தான் பெஸ்ட். சரியா? சொத்துல அடுத்து ஞானத்துல பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்துல இருந்து எப்படி மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் எவ்வளவு கொடுத்தாரு பாருங்க, கடலத்தான மனவிருத்தியையும் கொடுத்தார். எப்படி சகல கிழக்கத்து புத்திரரின் ஞானத்தை பார்க்கிலும் எப்படி சாலமோன் ஞானம் எல்லாருடைய ஞானத்தை விட சிறந்ததா இருந்தது. ஏத்தானிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானா இருந்தான். அதாவது அவரை மாதிரி ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் கிடையாது, அவரை மாதிரி ஒரு வைசஸ்ட் பர்சன் கிடையாது. அது மாத்திரமல்ல, அவரை மாதிரி ஒரு மிலிட்டரி பலம், ஒரு இராணுவ பலம் கிடையாது. நீங்க அதே 1 ராஜாக்கள் 4வது புஸ்தகத்துல 20வது வசனத்துல இருந்து பாருங்க. நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு, ஒரு நாளைக்கு சாப்பாட்டு செலவு எவ்வளவுன்னு பாருங்க. 30 மரக்கால் வெள்ளியமாகும், 60 மரக்கால் மாவும், கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொடுக்கப்பட்ட 10 மாடுகளும் 10 மாடு, மேய்ச்சலில் இருந்து வந்த 20 மாடுகளும் 20 மாடு, 100 ஆடுகளுமா. என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாம் பிரியாணி பண்ணலாம் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பாருங்க ஒரு நாளைக்கு. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சான் முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவரை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பேர்ஷெபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அவன் வேலை பார்த்தவங்களுக்கு செஞ்ச சாப்பாட்டு செலவு இவ்வளவு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு இராணுவம், எவ்வளவு பெரிய இராணுவ பலம். அப்போ பணத்துல பயங்கரமான ஆளு, ஞானத்துல பயங்கரமான ஆளு. அது மாத்திரமல்ல, அவர் கீழே வேலை பார்க்கிற ஞானமும் பயங்கரமான ஞானமும். அது மாத்திரமல்ல, அவரை மாதிரி எல்லாரும் பிரமித்து பார்த்து ஆச்சரியப்பட்ட மக்கள், அட்மையர் பண்றவங்க வேற யாருமே கிடையாது.
நீங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல தென் தேசத்து ராஜகுமாரி ஆகிய ஷேபா வர்றா. அதுல 1வது வசனம் பாருங்களேன். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரீக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக வந்து பேசுறா. அதுக்கப்புறம் 6வது வசனம் பாருங்க. ராஜாவை நோக்கி வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. எப்படி எனக்கு அறிவிக்கப்பட்டதுல பாதி கூட கிடையாது. நான் வந்து எவ்வளவு தூரத்துல தென் தேசத்துல இருந்து அவ்வளவு தூரம் நான் பிரயாணப்பட்டு வர்றேன். ஏன்னா உன்னைய பத்தி கேள்விப்பட்டேன், இப்படி ஒரு ஆள் இருக்கிறான்னு சொல்லி. அவ்வளவு பெரிய ஒரு ஆளு. நான் வந்து ஒரு ராஜகுமாரி, நானே இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி உன்னை எப்படியாவது பார்த்தோன்னு வந்தேன். வந்து பார்த்ததுல எனக்கு சொல்லப்பட்டதுல பாதி கூட இல்ல. அடுத்து சொல்றது பாருங்க. பார்க்கிலும் இருக்கிறது. எப்படி நீ இல்லப்பா, உன் முன்னாடி நிக்கிறதுக்கு ஆள் இருக்கான் பாரு, அவனே பாக்கியவான். எந்த அளவுக்கு பாருங்க. சாலமோன் ராஜாவே, நீ மாத்திரமல்ல, நீ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆளு. அதனால உன் முன்னாடி இருக்கிறபடியா நீ இருக்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, கர்த்தர் ஒண்ணு நியமிச்சிருக்கா, நான் நீதி நியாயமும் செய்யறதுக்கு உண்மை ராஜாவாக ஏற்படுத்தினார். இது மாத்திரமல்ல, அதிகமான பொண்டாட்டி வச்சிருந்தவர் அவர் தான். எல்லாம் வச்சிருந்தாரு. சொத்து வச்சிருந்தாரு, அது மாத்திரம் ஞானம் வச்சிருந்தாரு, அது மாத்திரமல்ல நிறைய ஆளுங்க வச்சிருந்தாரு, நிறைய பொண்டாட்டியும் வச்சிருந்தாரு. 1 ராஜாக்கள் 11:3 பாருங்க. 700 மலையாட்டிகளும் 1000 பேர். சரியா? 300 + 700 1000 பேர். அப்போ நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, அவரை மாதிரி ஆளே கிடையாது. அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 7வது அதிகாரத்துல பாக்குறோம், அவர்கிட்ட இருந்த சொத்து ட்ரெஷரி மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பில்டிங் ப்ராஜெக்ட் எல்லாமே அவர் தான் பண்ணாரு. ஆனா என்னன்னா, அவர் வந்து என்ன சொல்றாரு, இது எல்லாம் மாயைன்னு சொல்றாரு. இது எதுக்காக வந்து சாலமன் இவ்வளவு தூரம் சொன்னாருன்னு எவ்வளவு தூரம் இவ்வளவு வல்லமொழி ஆளு ஏன் சொல்றாருன்னு சொல்லுங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது இப்போ ஒருத்தன் சொத்தே இல்லாம சொத்தெல்லாம் மாயைனே அப்படின்னு சொல்லி சொன்னா, டே உங்ககிட்ட காசு இல்லை நீ அதனால சொல்றேன்னு சொல்லிடலாம். ஒரு ஞானம் இல்லாம முட்டாள்தனமா இருந்து இதெல்லாம் படிப்பெல்லாம் இங்க ஒண்ணும் இல்லைங்க, படிப்பெல்லாம் மாயைனா அப்போ உனக்கு அறிவு இல்லை அதனால நீ சொல்றேன். இல்ல, இவன் பயங்கரமான ஞானவான். அது மாத்திரம் இல்ல, உங்ககிட்ட வந்து என்ன பெரிய சொத்து இது இல்ல, உங்ககிட்ட ஒரு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து சொல்ல முடியும். ஆனா சாலை மட்டும் சொல்ல முடியாது. உன்னை யார் மதிக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது எல்லா விதத்திலும் பெரிய ஒரு ஆளா இருந்து எல்லாத்தையும் வைத்திருந்த ஒருத்தன் சொல்றான், இது எல்லாம் மாயை. சொத்து எல்லாமே நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, சொத்து, ஞானம், ஆளுங்க, மனைவி எல்லாம். அவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாது. அப்படி இருந்தும் என்ன பண்ணாரு, அவரு எல்லாருக்கும் சொல்றாரு. தன்னுடைய ஞானத்தை வச்சிருந்தாரு, ஆனா என்ன பண்ண முடியல, அந்த ஞானத்தை வைத்து அவரால் சரியான முறையில போக முடியல. ஆனா என்னாச்சு, அவருக்கு நிறைய மறுமனையாட்டிகள், இவங்க வெளியாளுங்கள்லாம் வந்தாங்க. நீங்க 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 11:4 பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம், வயது சென்ற போது அவருடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயம் பண்ணினார்கள். அதனால் அவருடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஞானமா இருந்தவன் ஞானமா நடக்கல. இவ்வளவு ஞானமா இருந்தவன் ஞானமா நடக்கல. அது மாத்திரமில்ல, அவனோட அந்த ஞானம் வந்து அவனை ஒண்ணு காப்பாத்தல. அது மாத்திரமில்ல, அவனை மாதிரி சந்தோஷமா மகிழ்ச்சியா இல்ல என்ஜாய் பண்ண ஒரு ஆள், இல்ல பிளஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவிச்ச ஆளு யாருமே கிடையாது. அவன் சொல்றான், என்ன சொல்றான், இதெல்லாம் மாயைன்னு சொல்றான். ஆனா என்ன கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறாரு, நீ தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரியா? இப்ப இந்த புஸ்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எபிரேய மொழி பதம் உங்களுக்கு தெரியணும். ஹெபால் சொல்லுங்க. ஹெபால், HEBEL, ஹெபால். ஹெபால் அப்படிங்கிற பதம் தான் மாயை என்று நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த புஸ்தகத்துல மட்டும் 38 முறை இருக்கு.
எப்படி? மாயை அப்படின்னு சொல்ற ஹெபாலுங்கிற பதம் வந்து 38 முறை இருக்கு. இது என்னன்னா, நமக்கு இங்க லண்டன்ல இருக்கிற நமக்கு இந்த ஹெபால்ல வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியும். எப்படி தெரியுமா? நம்ம இந்த வின்டர் மார்னிங்ல இப்படி மூச்சு விடுவோம்ல, அப்ப என்ன ஆகும்? அப்படி ஒரு ஸ்மோக் அப்படி ஒயிட்டா போகும் இல்லையா? அதுதான் ஹெபாலுங்கிறது. என்னன்னா, அந்த மூச்சை நீங்க பிடிக்க முடியாது, அதை உங்களால நிறுத்தி வைக்க முடியாது. அப்படி விட்டீங்கல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சது. அதை உங்களால பிடித்து வைக்க முடியாது, அதை நீங்க வந்து பெர்மனண்டா உங்களால வந்து இது பண்ணவே முடியாது. அது என்ன ஆகும்னா, அது நம்மளால வந்து தொடர்ந்து வச்சுக்கிடவும் முடியாது. இது இது வாய்ப்பே கிடையாது. இதுதான் ஹெபாலுங்கிறதுக்கு அர்த்தம். அதிகாலையில எந்திரிச்சு மூச்சு விடும்போது உங்க மூச்சுல இருந்து வருது பாருங்க, அந்த புகை போகுது பாருங்க, அது அந்த 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 ஒரு தான், அவ்வளவுதான். எது? வாழ்க்கை. அவர் சொல்றாரு 2வது அதிகாரம் 15வது வசனத்துல, ஞானம் என்ன? ஹெபால். பிளஷர் என்ன? ஹெபால். 2 ஒண்ணு இல்ல. கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க், ஹெபால். வெல்த் 6வது அதிகாரம் 2வது வசனம், ஹெபால். லைஃபே 6:12 ஹெபால். எல்லாமே நீங்க வந்து நம்ம சமுதாயத்துல நம்ம வந்து எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கொடுக்கும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு மட்டும் இது கிடைச்சிருச்சுன்னா எனக்கு சரியா போயிடும். எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா திருப்தி ஆயிடுவேன். இல்ல எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா திருப்தி ஆயிடுவேன். எனக்கு வந்து பிள்ளை வந்துருச்சுன்னா திருப்தி ஆயிடுவேன். இப்படி எதையாவது நீங்க உலக பிரகாரமான காரியங்கள் ஏதாவது உங்களை வந்து திருப்தி பண்ணிரும் நினைச்சீங்கன்னா அது இல்லை. அவங்க அப்பா தாவீது ராஜா சொல்றாரு 39வது சங்கீதத்துல பாருங்க, 5வது வசனம். என் நாட்களை என்ன ஆக்கிட்டாரு? 4 விரற்கடை ஆக்கிட்டீர். அவர் பார்வையில, கர்த்தருடைய பார்வையில இருந்து நம்ம ஆயுசு பார்த்தா எப்படி இருக்கான்? இல்லாதது போல இருக்கு, இல்லாதது போல இருக்கு. அவங்க அப்பா அதான் சொல்றாரு, எந்த மனுஷனோ மாயை என்பது நிச்சயம். அடுத்து பாருங்க, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான். நீ ஆஸ்தியை வச்சிருக்கிறியே, நீ வீடு கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாரிச்சு என்னென்னலாம் வைக்கிறீங்களோ அதை யார் அடிச்சுட்டு போவான்னு தெரியாது. அவங்க அப்பா சொல்றாரு என்ன, அதாவது இங்க வந்து சொல்லும் போது ரொம்ப அழகா தாவீதும் சரி இங்க சாலமன் சொல்லும் போது இந்த வாழ்க்கை ஒரு மாயை என்று சொல்லக்கூடியதாக. ஆனா என்னன்னா, வேத வசனம் திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா, மனிதனுடைய வாழ்க்கை எதன் மூலமாய் அளக்க வேண்டும் என்றால் நித்தியத்திலிருந்து அளக்கும் போது இந்த மனுஷ வாழ்க்கை ஒரு ஒரு மூச்சு விடுறதுக்கு சமம். ஆனா அது ஒரு நோக்கம் இருக்கா? இஸ் இட் பர்பஸ்ஃபுல்? எஸ். இட் இஸ் சிக்னிபிகன்ட்? இருக்கு. அதாவது இப்படி போயிருது அப்படிங்கிறதுக்காக அதனால நான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா யோபு 7:7 சொல்லும்போது என்ன சொல்றாரு? என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும். இங்க யோபு அதே வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. ஆனா யோபு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வாழ்க்கை அர்த்தம் அல்லது மாயை என்று முடிக்கல. அவர் என்ன முடிக்கிறாரு? இது மிகவும், இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ், ரொம்பவும் பத்திரமானது. அதே சமயத்துல இது என்ன, கொஞ்சமான காலம், அதனால அதை நான் வந்து இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க என்னன்னா, இந்த ஹெபால் என்று சொல்வது நம்மளை என்ன பண்ணுதுன்னா, உனக்கு கொஞ்ச காலம்தான், அதை சரியான முறையில யூ லிவ் இட் பர்பஸ்ஃபுல்லி அப்படிங்கிறத, இவத்தை இட்டர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு நித்தியத்தை குறித்து ஒரு நோக்கத்தோட வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. இந்த மொத்த புஸ்தகத்தையும் நமக்கு திறக்கிற சாவி 3 பதம் இருக்கு. முதலாவது பதம் என்னன்னா, அடிக்கொருக்க பார்ப்பீங்க, பூமிக்கு கீழே, பூமியின் கீழே, அண்டர் த சன், அண்டர் த சன் என்று சொல்லக்கூடியதாக. இது வந்து 29 முறை இருக்கு. அவர் என்ன, பூமிக்கு கீழே, பூமியின் கீழே அப்படின்னு சொல்லும் போது
அவர் என்ன சொல்றாரு, இந்த பூமி கீழே நான் பார்க்கும்போது என்ன பண்ணுது, எல்லாமே மாயையாய் தெரிகிறது. ஏன்னா இது எப்படின்னா, நான் பூமி கீழே பார்க்கிறேன்னா நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது, ஹரிசாண்டல் வியூ என்று சொல்லக்கூடிய நம்ம சமநிலையில பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அப்படி பார்க்கும்போது என்ன வருது, அதாவது நீங்க தேவன் இல்லாம, ஒரு நித்திய வாழ்க்கை இல்லாம, எதுவுமே இல்லாம இருக்கிறவனுக்கு என்ன, எதுவுமே அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணவே பண்ணாது. நீங்க பார்க்கக்கூடியது, தொடக்கூடியது, நீங்க அளக்கக்கூடியது, நீங்க அச்சீவ் பண்ணக்கூடியது, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்ன பெர்மனன்ட் கிடையாது. ஆனா பூமி கீழே இருக்கும்போது, அதாவது நீங்க மனுஷ பிரகாரமா இப்படி பார்க்கும்போது, மனுஷ ஞானம் என்ன பண்ணுனா உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். முதலாவது அதிகாரம் 18ஆம் வசனத்துல. அதே மாதிரி நீங்க பூமி கீழே இருக்கும்போது உங்களுடைய வேலை என்ன பண்ணும், எதையுமே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியத்துல கொடுக்காது. அதே மாதிரி என்ன, நீதி கரப்ட் ஆயிரும். 3ஆவது அதிகாரம் 16ஆம் வசனம். மரணத்துக்கு பின்பாக எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் 9ஆவது அதிகாரம் 2, 3ஆவது வசனத்துல. அப்ப இங்க என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, இங்க ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது இது என்ன பண்ணுது, ஒரு மாயை என்கிற ஒரு தோட்டத்தை கொடுக்குது. ஆனா நம்ம எப்ப நமக்கு இதனுடைய அர்த்தம் தெரியும், நித்திய காலத்துல இருந்து பார்க்கும்போது தான். ஏசாயா 55ஆவது அதிகாரம் 8வது 9வது வசனம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் என்ன, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே மாதிரி என்னுடைய எண்ணங்களும் உயர்ந்து, நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, பூமிக்கு கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே மாயையாக தெரியும். அது ஹரிசாண்டல், அது தேவனுடைய கோணத்துல பார்க்காத போது. ஆனா இது ஹரிசாண்டல் என்று சொல்லக்கூடிய சமநிலையில பார்க்கக்கூடியது. ரெண்டாவது என்னன்னா, வெர்டிகலா இப்படி தேவன்கிட்ட இருந்து வரக்கூடியதாக, மேல இருந்து வரக்கூடியது. அடுத்தவர் சொல்ற பதம் என்னன்னா, தேவனுக்கு பயந்துரு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த புஸ்தகம் முன்னாடி படிக்கும்போது நம்ம பார்ப்போம், 6 முறை இந்த காரியம் சொல்றார், நீ தேவனுக்கு பயந்துரு என்று சொல்லக்கூடிய காரியம். 3ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம், 5ஆவது அதிகாரம் 7வது வசனம், 7ஆவது அதிகாரம் 18, 8ஆவது அதிகாரம் 12, 13, 12ஆவது அதிகாரம் 13 கடைசி வசனமும். அப்ப இங்க என்னன்னா, அவர் சொல்லும்போது பூமி கீழே எல்லாம் பார்க்கும்போது ஹெபால், எல்லாமே மாயை. ஆனா அங்கங்க என்ன பண்றாரு, நீ தேவனுக்கு பயந்துரு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்ப தேவனுக்கு பயந்துருன்னா அவர் அடிச்சு விடுவாரு, என்னை கொண்டு விடுவாரு, அப்படி இல்லை. அவருக்கு ஒரு பயபக்தியுடன் கூடிய ஒரு ஆராதனை என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவர் யாரு, தேவன் சர்வ ஞானி, சர்வத்தை அறிந்தவர், சர்வத்தை காணக்கூடிய தேவன். அதனால நம்ம என்ன, அவருக்கு பயந்து வாழக்கூடிய மக்களாக. ஏன்னா நம்ம தேவனுக்கு பயந்து வாழுவது என்பது என்னன்னா, நம்ம இந்த பூமியில பார்க்கக்கூடிய ஒரு காரியம் நிரந்தரமா இல்லாது இருக்கும்போது தேவனை பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் தெரியக்கூடியதாக. ஏன்னா நீதிமொழிகள் 9:10 சொல்லும்போது என்ன சொல்லுது, அப்ப என்னன்னா, ஞானம் எங்க இருந்து ஆரம்பிக்குது, தேவனுக்கு பயப்படுற பயத்துல வருதே ஒழிய பிலாசபியில வர்றதில்ல, உங்க வேலையில வர்றதில்ல, உங்களுடைய ஞானத்துல வர்றதில்ல, உங்களுடைய அனுபவத்துல இருந்து வர்றதில்லை. அப்ப என்ன இங்க அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் என்ன தேவனை அறியாம எல்லாத்தையும் நான் தேடினேன், அது என்ன கொடுத்துச்சு, மாயை என்கிற ஒரு காரியத்தை கொடுச்சு. இது எதுவுமே நிரந்தரம் இல்லை, இது எல்லாமே ஹெபாலு. ஆனா நான் தேவனுக்கு பயந்து வாழும்போது அது என்ன பண்ணுது, எனக்கு ஒரு சரியான பாதையை கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான். மூன்றாவது இன்னொரு பதம் என்ன சொல்றாருன்னா, there is nothing better, வேற எதுவும் சிறந்தது இல்லை என்று சொல்லக்கூடியதாக. அதாவது நன்மை, ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்லக்கூடியது. பிரசங்கி 2:24 பாருங்க. மனுஷன் புசித்து குடித்து அனுபவத்தை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. அப்ப என்னன்னா, ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்லக்கூடிய பதமும் 6 முறை வருது. எப்படி ஹெபால்
28 முறை வருது, இது 6 முறை வருது, அதுக்கப்புறம் இது 6 முறை வருதுங்கிற மாதிரி என்ன நீ என்ன பண்ணு, நீ ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்லக்கூடியதாக. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது முதல்ல என்ன சொன்னாரு? ஞானம் ஒண்ணும் இல்லைன்னாரு, சந்தோஷமா என்ஜாய் பண்ணக்கூடிய காரியம் பிளஷர் இல்லைன்ட்டாரு, வேலை கிடையாதுன்ட்டாரு, சொத்து இது எல்லாமே மாயைன்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு? சாப்பாடு, குடிக்கிறது, இந்த நேர்மையா வேலை பார்க்கறது, அன்பு, இதெல்லாம் என்னன்னா அவர் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. இது எப்படி? இது தேவனுடைய கரத்திலிருந்து வருது. அப்போ தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு என்ன வருது? இப்படிப்பட்ட காரியங்கள் வர்றதுனால நம் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்கங்க நமக்கு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா திமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 4:4 5 சொல்லும்போது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாறு ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அதாவது என்னன்னா, இங்க சாலமன் ராஜா பிரசங்கி என்ன சொல்றாருன்னா, நீங்க அதாவது நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நீங்க திருப்தி ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லல. மாறாக என்ன சொல்றாருன்னா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அது கர்த்தர்ட்ட இருந்து வருது, அதனால கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லக்கூடிய மக்களா, அது தேவனுடைய கரத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஈவா வருது, அதனால நீங்க அதை பெற்றுக்கொண்டு நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த புஸ்தகத்தினுடைய அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் இதை வாசிச்சுட்டு இது ஒரே கன்ஃபியூஷனா இருக்குன்னு விட்டுருவாங்க. என்ன மாயேன்னு இருக்கு, இது என்னத்தை போய் வாசிச்சுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அவர் இது என்ன பிரச்சனைன்னு முதல்ல காட்டுறாரு, அதற்கு பின்பாக அவர் இதனால வரக்கூடிய முடிவு என்னன்னு காட்டக்கூடிய ஒரு காரியத்தை காட்டி கடைசியில முடிவையும் சொல்லி கொடுக்கிறாரு. நீங்க முதல் 3 அதிகாரம் பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைங்கிறத டயக்னோஸ் பண்றாரு. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத காட்டுறாரு. என்ன ப்ராப்ளம், அதனால எப்படி நமக்கு ஒரு திருப்தி இல்லாம இருக்குது, எப்படி பூமிக்கு கீழே இருக்கிற எல்லாமே மாயையாய் இருக்கு அப்படின்னு காட்டுறாரு. அதற்கு பின்பாக 4வது அதிகாரத்துல இருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் அதுக்கான சாட்சிகள், அந்த எவிடன்ஸ், சான்றுகள் கொடுக்கக்கூடியதாக, அதாவது அவர் சொல்லக்கூடிய காரியத்துக்கு ஒரு ஆழமாக எப்படி ஒரு அநீதியான காரியமாக பொறாம, போட்டி, இல்ல ரிலிஜியஸ் காரியங்கள் வரக்கூடியதா இருக்கு. இது எல்லாமே எப்படி ஹெபால் என்று சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 7வது அதிகாரத்துல 9வது அதிகாரம் வரைக்கும் ஞானத்தை குறித்து சொல்றாரு. ஏன்னா மனுஷ ஞானமும் என்ன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான், ஆனா தேவனுக்கு பயந்து வாழும் போதுதான் நம்ம கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார்னு. அப்ப இதுக்கு என்ன மருந்துங்கிறத 10வது அதிகாரத்துல இருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் எப்படி நம்ம வாழுகிற வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, பிராக்டிக்கலா நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். இந்த புஸ்தகத்துல ஒரு 6 விதமான மனித கோட்பாடுகள் இன்றைக்கு நம்ம வாழுகிற இந்த நாட்கள் இருக்குல்ல, இதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக இருக்கிறத பார்க்கிறோம். முதல்ல பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்று சொல்லக்கூடியதா, அதாவது நீ உனக்கு என்ன அர்த்தம் இருக்குங்கிறத நீயே உருவாக்கி கொள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். அது என்ன சொல்லுது? நீ உன்னுடைய நோக்கம் என்னங்கிறத நீ வரையறுத்து நீ என்ன பண்ணு, அதுல நீ மேலோங்கி வா அப்படின்னு சொல்லக்கூடியதா. 2வது அதிகாரம் 11வது சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் காத்து அடிச்சுட்டு போறது போல அடிச்சுட்டு போயிரும் சொல்லக்கூடிய காரியம். அடுத்து ஹெடோனிசம். ஹெடோனிசம்ங்கிறது என்ன? சந்தோஷமா இருக்கிறதா முக்கியம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்திலே நிறைய பேர் இந்த ஹெடோனிசமா இருப்பாங்க. என்னன்னா எதுனாலும் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும்னு. எப்படி? நான் கிறிஸ்தவனா வந்தா நான் எனக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது. தெரியல, அது ஒவ்வொரு ஆராதனையும் இன்னைக்கு கூட சொன்னாங்க, யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கு கை தூக்குங்கன்னு. சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. நம்ம என்னன்னா கர்த்தருக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்க எல்லாமே சந்தோஷமா நடக்குதான்னு கிடையாது. ஆனா நம்ம மனம் மகிழ்ச்சியா இருக்கிறோமா? சந்தோஷம், ஹாப்பினஸ் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சந்தோஷம் வர்றது எதுல வருது?
என்னை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் வரும்போது அதுல சந்தோஷம் வருது. ஆனா நான் வந்து மனமகிழ்ச்சியா இருக்கிறது கர்த்தருக்குள்ள. அப்போ நம்ம இங்க வந்து இங்க ஹெடோனிசம் வந்து என்ன சொல்லுது, நீ உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து உன்னோட அனுபவத்துல நீ வந்து எல்லாத்தையும் வந்து நீ வந்து திருப்தி அடைஞ்சுக்கோ. அவர் என்ன சொல்றாரு, நான் சிரிச்சுக்கிட்டே இது எல்லாமே வந்து என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை 2வது அதிகாரத்துல முதல் 2 வசனம் சொல்றாரு. அடுத்து ஸ்டாயிசம். அது என்னன்னா, என்னானாலும் பரவாயில்லைங்க, இந்த பூமியில நீங்க பாடுபடுங்க, அனுபவிச்சு என்ன பண்ணுங்க, இங்க அங்கே இருங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவ்வளவுதான் விதின்னு எழுதியாச்சு, நான் கஷ்டப்படணும்னு எழுதியாச்சு, அவ்வளவுதான் விதி. ஸ்டாயிசம் அதான். ஆனா என்ன, இவங்க என்ன செய்வாங்க, யாரு கூடயும் அந்த விதின்னு சொல்றவங்க இருக்கு பாத்தீங்கன்னா, யாரு கூடயும் சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க, எல்லாரையும் விட்டு டிஸ்கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடியதா. 3வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லிட்டாரு, என்ன நீ வந்து கர்த்தருக்கு பயந்து வாழு, ஏன்னா கர்த்தர் தான் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது. அடுத்தது மெட்டீரியலிசம். இன்றைக்கு நிறைய பேர் வந்து மெட்டீரியலிசம், அது நீங்க கிறிஸ்துவை பின்பற்றவங்களா இருந்தாலும் சரி, பின்பற்றாதவங்களா இருந்தாலும் சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பணம் மட்டும் வந்துருச்சுன்னா போதும். எப்படி, பணம் வந்துட்டா போதும், எனக்கு எல்லாம் பணம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடும். ஏன்னா நிறைய பேர் கேளுங்களேன், எதுக்குன்னே கஷ்டப்படுறோம், பணத்துக்கு தான். எதுக்கு வேலைக்கு போறோம், எதுக்கு பிசினஸ் பண்றோம், எதுக்கு போட்டு இந்த பாடுபடுறோம், பணம் தான். பணம் வந்துருச்சுன்னு வச்சவங்களேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலிசம். ஆனா 5வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு, என்ன அது வந்து உன்னைய திருப்தி பண்ணாது, பணம் எவ்வளவுதான் சில்வர் சேர்த்தாலும் அது உன்னைய ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அடுத்து டிரான்ஸ்ஹியூமனிசம். அவங்க என்ன, டெக்னாலஜி வந்து என்ன பண்ணும், எல்லா எல்லைகளையும் மாற்றிவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு. அவங்க என்ன, சயின்ஸ் அண்ட் இனோவேஷன், அது வந்து என்ன பண்ணும், மனுஷனை எந்த ஒரு லிமிட்டேஷன்லாம் பண்ணிடும். இப்போ ஏஐ, ரோபாட்டிக், எல்லாம் நம்மளால செய்ய முடியாதெல்லாம் எல்லாம் பண்ணிருந்தேன், ரோபாட்டிக் சர்ஜரினே எல்லாம் ஏஐன்னு, ஏஐட்ட ஒரு ஏஜென்ட்டை போட்டு விட்டீங்கன்னா அந்த பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருப்பானே, எல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லைனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அங்கே 1வது அதிகாரம் 1வது வசனத்தை 9வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு, பூமி கீழே எதுவுமே புதுசு கிடையாதுங்கிறார், அதுவும் ஒன்றும் கிடையாது அப்படிங்க. அடுத்தது புத்திசம் இல்லை மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, என்ன எல்லாம் நீங்கள் வந்து என்ன அப்படியே இந்த நிகழ்காலத்தில் இருங்க, அதை அப்படியே மாற்றிருங்க, சஃபரிங் எல்லாம் உங்கள் எண்ணத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசம். அவர் என்ன பண்ணுறாரு, 9வது அதிகாரம் 7லேருந்து 9 வசனத்தில் வந்து அதையெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடியது. இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஒரு டென்ஷன் அதை எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு முடிவு கதை சொல்கிறேன். பிளேஸ் பாஸ்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 17th செஞ்சுரியில் ஒரு கிரேட்டஸ்ட் மைண்ட் என்று சொல்லக்கூடியவர். 23 வயசுல அவர் தான் முதல் மெக்கானிக்கல் கால்குலேட்டர் கண்டுபிடிச்சவர். 31 வயசுல அவர் வந்து ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிசம் பற்றி சொல்லி கொடுத்தார். நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ்கால் தியரி பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ரொம்ப காலம் ஆனாலும் ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் பேர் மண்டையாட்டுறீங்க, கொஞ்சம் பேர் அது என்னது பாஸ்கால் யாரு அப்படின்னு. ஆனால் அவர் என்னன்னா, he was a committed Christian, very very good Christian. அவர் வந்து 1670 ஒரு ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்றாரு பென்சில. அவர் சொல்லும்போது, நமக்குள்ள என்ன ஒரு கிரேவிங், என்ன ஒரு ஹெல்ப்லெஸ் இருக்கு, மனுஷனுடைய உண்மையான காரியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்குள்ள ஒரு எம்டியும் அதை தேடக்கூடிய ஒரு காரியம் தான் இருக்கு, அவனால் அதை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறார். பாஸ்கால் சொன்னது என்ன, கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு வெறுமை உங்களுக்குள்ள இருக்கு, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அந்த ஒரு வெறுமை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதைத்தான் இங்க வந்து சொல்றாரு. நம்ம இனி வருகிற நாட்கள்ல நம்ம இதை என்னன்னு சொல்லி குறிச்சு பார்ப்போம், சரியா? இப்ப இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அதாவது டேவிட் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து, அவர் வந்து பயங்கர வேலை பார்க்குறாரு. வாரத்தில் 60 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்னென்ன காரியம் செய்யணும், என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும், அதில் எப்படி வேலை பார்க்கணும், எப்படி ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கணும், எல்லாம் செய்யணும், ஆளுங்களை வேலை பார்க்கறது, எல்லா வேலையும் செஞ்சு
ஃபுல் அண்ட் ஃபுல் பண்றாரு. இதுல பைபிள் வாசிக்கிறாரு, ஜெபம் பண்றாரு, சபைக்கு எல்லா சபைக்கு கரெக்டா வர்றாரு, காசு கொடுக்குறாரு, எல்லா வேலையும் பார்க்கறாரு. ஆனா வீக்கெண்டு வந்த உடனே இங்க சர்ச்சுக்கு வர்றாரு. வீக்கெண்ட்ல என்ன சொல்றாங்க? நீ பூமியில சொத்து சேர்க்காத பரலோகத்துல சொத்து சேரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாங்க. இப்ப அவருக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, அவர் என்ன கேட்கிறாரு? நான் என்ன செய்யறது, என்ன செய்யறது? ஏன்னா அங்க சொல்லும்போது இங்க எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லி சொன்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும்? இந்த காலகட்டத்துல நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எல்லாத்தையும் கட்டி இல்ல உறவுகளுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அது எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி மாயைன்னு சொல்லி சொன்னா நான் என்ன பண்ணணும்? ரெண்டு விதமான காரியம். ஒண்ணு என்னன்னா, நீங்க பூமிக்கு கீழே சூரியனுக்கு கீழே என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? ஏன்னா இங்க நம்ம இங்க பூமியில வாழக்கூடிய வாழ்க்கை உண்மை. லைஃப் அண்டர் த சன் இஸ் ரியல். அதுல எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. நம்ம இங்க வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதே மாதிரி இங்க பூமியில இருக்கிற உறவுகள் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதே மாதிரி சாப்பாடு இது பண்றது பண்ணக்கூடிய ஒரு காரியம் எல்லாம் தேவன்கிட்ட இருந்து வரக்கூடிய காரியம். நம்ம பார்த்தோம் பிரசங்கியினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 24 வசனத்தை சொல்லும்போது, மனுஷன் புசித்து குடித்து என்ன பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது பார்க்கலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் அவன் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. அப்ப என்ன சொல்றாரு? அவர் உன்னுடைய வேலையை விட்டுட்டு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய நல்ல வேலையை நீ செய்யி, ஏன்னா இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து தான் வருது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல கர்த்தர் சொல்லும்போது தேவன் என்ன பண்ணாரு? நீ பூமியில பல்கி பெருகி நீ பூமியை ஆண்டுகொள் என்று சொல்லி சொன்ன காரியம் உண்மை. இது மனுஷன் பாவத்துல விழுந்து வீழ்ந்து போவதற்கு முன்பாகவே மனுஷனுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். அது மாறவே இல்லை. ஆனா இங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வேலை பார்க்கறது சாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியத்துல இருக்கிறாங்க. ஏன்னா ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும்போது, ஏன்னா சபிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் நெத்தி வேர்வை சிலந்து சிந்தி நீ வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்ப நம்ம நார்மலா இருந்தாலும் நமக்கு வெத்தி வேர்வை வருது, அது வேற விஷயம். ஆனா என்னன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல என்ன பண்ணாரு? மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப முதலே ஒரு வேலை கொடுக்கிறார். மனுஷன் வீழ்ந்து போறதுக்கு முன்னாடியே தேவன் ஒரு வேலையை கொடுக்கிறாரு. அந்த வேலையை அவன் செய்யக்கூடியவனா இருக்கிறான். சரியா? 2வது நித்திய காலத்தை குறிச்ச ஒரு காரியம். நீங்க நமக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே ஒரு உக்கிரான ஊழியம் என்பதை புரிந்து கொள்ள வேணும். அதை என்ன பண்ணக்கூடாது? அதை ஒரு ஆராதிக்கக்கூடிய ஒரு ஐடல் அதை ஒரு சிலை மாதிரி வணங்கக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. ஏன்னா கடின உழைப்புக்கு ஈடு இணை இல்லை, முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் சொன்னதுனால நம்ம அது மாத்திரம் இல்லை. ஏன்னா பிரசங்கி 3:11 பாருங்க. அவர் சகலத்தையும் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தை உள்ளத்திலே வைத்திருக்கிறார். தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. God has put eternity in man's heart. தேவன் மனுஷனுக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறார்னா நித்தியத்தை வைத்திருக்கிறார். அது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு நித்தியத்தை வைத்திருக்கிறாரு. அந்த நித்தியம், அந்த ஒரு எம்டி என்ன பண்ண முடியாது, நம்மளால அதை போக்க முடியாது. அப்ப என்ன, இங்க பூமியில இருக்கும்போது நம்ம இங்க செய்யக்கூடிய எல்லா காரியமும், நம்ம செய்யக்கூடிய எல்லாமே ஒண்ணுமே அது நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியமா இருக்காது. ஏன்னா மத்தேயு 6:33 என்ன சொன்னாரு? முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன, எங்க சாப்பிட்றது, எண்ணத்தை உடுத்துறது, எண்ணத்தை புசிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லக்கூடியதான். அப்ப என்னன்னா, நம்ம ஒண்ணு பூமிக்கு அடுத்த முறையில நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். ஆனா நித்திய காலத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதுல ஒரு 5 டென்ஷன். முதல்ல ஒரு டென்ஷன், முதலாவது டென்ஷன், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா?
ஏன்னா எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிருமே. எப்படி? எல்லாமே வேலை எல்லாமே ஒண்ணுமில்லாம போகுது. அப்ப ஏன்னா பூமி கீழே இருக்கிற எல்லாமே போகுதுன்னு சொல்லும் போது நான் எதுக்கு செய்யணும்? அது மாத்திரமல்ல, மரணத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லுது. அப்ப எதுக்கு போட்டு நான் இவ்வளவு பாடுபடணும்? என்னன்னா ஆக்சுவலா இந்த மாயை என்பது நம்மளை அடுத்த பக்கத்துல ஓட வைக்கக்கூடியதாக. அவர் என்ன சொல்றாரு, இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம், அதனால நீ என்ன பண்ணு, இந்த கொஞ்ச காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தி கொடுன்னு சொல்றாரு. இந்த கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் தான் இருக்கு, இது மாயையான காலம். ஆனா இதை நீ எப்படி பிரயோஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீ செய்யணும். என்ன பிரசங்கி 9:10 பாருங்களேன். செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை என்ன செய்ய, உன் பலத்தோட செய். நீ அதுல இது பண்ணக்கூடாது, பலத்தோட செய். அப்ப என்னன்னா நீ போற இடத்துல இல்ல, அப்ப உனக்கு இருக்கிற இடம் இங்க மட்டும்தான். உனக்கு இருக்கிற கால அவகாசம் இந்த பூமியில இருக்கிற மாயையான இந்த மூச்சு போல போகக்கூடிய இந்த காலம் தான். அதனால இந்த காலகட்டத்தை நீ சரியான முறையில பயன்படுத்திக்கோ. ஏன்னா நீ எப்ப மறிக்க போறன்னு தெரியாது. நீ மறிச்சேன்னா எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிடும். அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த பூமியில நீ செய்யக்கூடிய ஒரு காரியம் எல்லாமே கொலோசியர் 3:23-24 சொன்ன எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்கிறோம் என்று, தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அப்ப பவுல் அதை சொல்லும்போது என்ன சொல்றாரு, அப்ப நீங்க என்னன்னா, நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறேன், இது எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிருது, எல்லாம் மாயைனா இல்ல. நீங்க இதனுடைய செய்கையை வைத்து உங்களுடைய நித்திய காலத்துக்கான ஒரு காரியம் இருக்கு. அதனால உங்க கைக்கு கொடுக்கப்பட்டது எதுவோ அதை ஒரு நல்ல ஒரு ஸ்டூவர்ட்ஷிப்பா அதை நீங்க செய்ய வேண்டிய ஒரு அவசியம். ரெண்டாவது டென்ஷன், நான் எதிர்காலத்தை குறிச்சு ஒரு கட்டடம் கட்டுறதா, அதெல்லாம் விட்டுட்டு போறதுனால என்ன ஆக போகுது? நீங்க பாத்தீங்கன்னா சாலமன் இவ்வளவு பெரிய ஒரு காரியம் செஞ்சாரு, பயங்கரமான தேவாலயம் கட்டினாரு, எல்லாம் பண்ணாரு, எல்லா சொத்து எல்லாம் விட்டு போனாரு. ஆனா 2 வருஷத்துல அவன் பையன் என்ன பண்ணிட்டான்? ஒண்ணுமில்லாம பண்ணிட்டான். 2 வருஷம் தான். 1 ராஜாக்கள் புத்தகம் 12வது அதிகாரத்துல பாக்குறோம். இப்ப நீங்க யோசிப்பீங்க, நான் பிசினஸ் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பிசினஸ் கட்டுறேன், பிசினஸ் பண்றேன், கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வீடு கட்டுறேன், நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து மினிஸ்ட்ரி பண்றேன், எல்லாம் பண்றேன், இதெல்லாம் யாருக்கு நான் கொடுக்க போறேன்? அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாதே. உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கோ இல்லை யாருக்கோ கொடுக்குறேன், அவன் எப்படி இருப்பான்னு தெரியாதே. பிரசங்கி 2:18-19 பாருங்க. வெறுத்தேன். என்ன காரணம்? நான் செய்யறது பூரா அடுத்து வர்றவனுக்கு வச்சுட்டு போறேன். நான் என் பிள்ளைக்கோ இல்லை வேற யாருக்கோ நான் வச்சுட்டு போறேன், அவன் புத்திமானா இருப்பானா பிள்ளையா இருப்பானா? என்ன மூடனா இருப்பானா? யார் அறிவார்? சகல வஸ்துக்களின் பேரிலும் யாரு? எனக்கு பின்னாடி வர எல்லாத்துக்கும் அதிகாரி ஆவான். இதுவும் மாயே. ஒரே பிள்ளை, நான் எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சேன், எல்லாம் பண்ணிட்டேன், அந்த பிள்ளையே நீ வேணான்னு வெறுத்து ஒதுக்கிருச்சு. இப்போதான் சமீபத்தில் ஐ திங்க் போன வாரம் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்தியாவில். பெற்றோர் பிள்ளைக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்டு பிள்ளை பெற்றோர் வீட்டை விட்டு துரத்திட்டா பெற்றோர் சொத்தை திரும்பி வாங்கலான்னு கண்டுருக்கு. ஏன்னா நம்ம கொடுக்கறது என்ன ஆகும் தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதனாலதான் நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த பிள்ளைகளை பிள்ளைகளா வளர்க்கணும். நீங்க என்னைக்கு பிள்ளைய ஒரு கடவுள் மாதிரி வச்சு என் பிள்ளைதான் எல்லாம் எல்லாம்னு சொல்லி சொன்னா, நான் அதனால முன்னாடி ஜோக்கா கூட சொல்லியிருக்கேன், அம்மின்னு சொல்றோம், நம்பவே நம்பாத. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேற ஆளை பிடிச்சிட்டு போயிடுவான். அப்போ உட்காந்து மம்மி அழகக்கூடாது. ஏன்னா நீங்க அப்ப சொல்றாரு, நீ என்ன அப்ப நான் ஒண்ணுமே கட்டக்கூடாதா? இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ செய்ய, ஆனா என்ன பண்ணாத, நீ கர்த்தருக்கு என்று செய்யக்கூடியவனா இரு. நீ எதையும் உனக்குள்ள இறுக்கி பிடிக்காத, லூசா வச்சுக்கோ.
இது கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தருக்கு கொடுக்குறேன், கர்த்தருடைய காரியத்துக்குன்னு பயன்படுத்தக்கூடியதா. அதை நான் இது என் சொத்து, என் வீடு, என் காரு, என்னோட இது அப்படின்னு வரும்போதுதான் உனக்கு இந்த பிரச்சனை. ஆனா அது நீ லூசா பிடிச்சு கொள்ளும் போது ஈஸியா கொடுக்க முடியும். ஏன்னா 127 சங்கீதம் முதல் 2 வசனத்துல என்ன பாக்குறோம்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலால் விழித்திருக்கிறது விருதா. அப்ப என்னன்னா, கட்டுறத பிரச்சனை இல்ல, கர்த்தர் இல்லாம கட்டுறியா அதான் பிரச்சனை. ஏன்னா நீ கர்த்தரை கொண்டு செய்யும் போது அது என்ன வருது, அது ஒரு பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா, நீங்க கர்த்தர் இல்லாம கட்டக்கூடிய ஒரு காரியம் வரும்போது பிரச்சனை வந்துடும். மத்தேயு 16:18 ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. அப்ப என்ன, நம்ம கட்டக்கூடிய ஒரு காரியம், நம்மளுடைய குடும்பமா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், இல்ல மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், இதெல்லாம் கிறிஸ்து கட்டுகிற கட்டடத்துக்கு ஒப்பானதா, அது கூட சேர்ந்து வரக்கூடியதா இருக்கட்டும். ஏன்னா கிறிஸ்து தான் கட்டுகிறார், நம்ம அவரோட கூட சேர்ந்து கட்டக்கூடியவங்களா இருக்கிறோம். அதனால கிறிஸ்து கட்டுவதுதான் பாதாளத்தை மேற்கொண்டு எப்போதும் நிற்கக்கூடியதா இருக்கும். 3வது டென்ஷன், பர்சியூயிங் எக்ஸலன்ஸ். நான் செய்யற வேலையை அவ்வளவு அழகா அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே சமயத்துல நான் செஞ்சதை அப்படியே ஒரு அச்சீவ்மெண்ட், நான் இது பண்ணினேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இங்க அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாமே என்ன, உங்களுடைய ஞானம், உங்களுடைய அச்சீவ்மெண்ட், உங்களுடைய ரெப்புடேஷன் எல்லாமே ஹேபால். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கென்று செய்யணும்னு சொல்லக்கூடியதாக. அப்ப நான் எப்படி ஹவு கேன் ஐ பர்சியூ எக்ஸலன்ட், நான் என்னுடைய வேலையில நல்லா செய்யக்கூடியது, அதே சமயத்துல அது எனக்கு ஒரு விக்கிரகமா மாறாதபடிக்கு நான் எப்படி பாத்துக்கிறது. நீங்க எபிரேயர் எக்லேசியாஸ்ல 1வது அதிகாரத்துல 16-18 பாருங்க. பிரசங்கி 1:16-18 பாருங்க. இதோ நான் பெரியவனாயிருந்து தேறினேன், என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று கண்டேன். அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அப்ப என்னன்னா, நான் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன, நான் கர்த்தருக்கென்று செய்யக்கூடியதா, நான் ஒரு ஒரு காரியத்தை என்னுடைய காரியத்துக்கு நான் அப்படி இது செய்யணும், நான் இதை செஞ்சு முடிக்கணும் அப்படி இல்லாம கர்த்தர் என்ன செய்ய சொல்றார், நான் அதை எப்படி அவருக்கென்று செய்யக்கூடியது. ஏன்னா 1 கொரிந்தியர் 10:32 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார், புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் என்ன செய்யுங்க, தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஒரு எக்ஸலன்ஸ், ஒரு முழுமையான ஒரு இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்னன்னா, ரெண்டுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன பார்க்கறோம்னா, கர்த்தருக்குன்னு செய்யும்போது கர்த்தருடைய ஞாபக மகிமைக்கு என்று செய்யக்கூடியதா. இப்ப கீழே ஒரு டேபிள் காலம் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் அஸ் ஐடல் வரும்போது, நீங்க செய்து முடித்தது உங்களுக்கு ஒரு பெருமையாக, உங்களுக்கு ஒரு விக்கிரகமா வரும்போது அதனுடைய பர்பஸ் என்னன்னா, அது உங்களை குளோரிஃபை பண்ணக்கூடியதா இருக்கும். நான் செஞ்சேன், நான் பண்ணேன், நான் சொந்தமா நானே எடுத்து கட்டினேன். எப்படி ஐ ஆம் செல்ஃப் மேட் நிறைய பேர் சொல்லுவான். நீங்க உலகத்துல உள்ளவட்ட இன்டர்வியூ பண்ணீங்கன்னா சொல்லுவான், ஐ ஆம் செல்ஃப் மேட் பில்லியனர்மா. அது என்ன, அவனுக்கு செல்லக்கூடியதா. ஆனா அச்சீவ்மெண்ட் அஸ் ஸ்டூவர்ட்ஷிப், நான் ஒரு உக்ரானக்காரனா இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவான், கர்த்தர் எனக்கு செய்த காரியம் என்று சொல்லக்கூடியதாக. இதனுடைய அளவுகோல் என்னன்னா, ஏன்னா எக்ஸலன்ஸ் அப்படின்னு வரும்போது நான் நல்லா பண்றேன் அப்படின்னா அடுத்தவனோட ஒப்பிட்டு பார்ப்பீங்க, அவங்கள காட்டில் நான் வந்துட்டேனா, அவங்கள காட்டில் நான் வந்துட்டேனா அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனா நீங்க இங்க நித்திய காலத்துக்குன்னு வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, நீங்க எனக்கு இது கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதுல நான் உண்மையா இருக்கிறேனா, நான் பக்கத்துல இருக்கால பார்க்க மாட்டேன், கூட இருக்கவங்களை பார்க்க மாட்டேன், யாரை பார்ப்பேன், என்னையும் கர்த்தரையும் பார்ப்பேன். அப்ப எனக்கு நீங்க சுயமா அச்சீவ் பண்ணும்போது என்ன வரும் தெரியுமா, உங்களுக்கு பெருமை வரும். அது அதோட நிக்காது, இன்னும் மேல மேல போகணும்னு வரும். ஆனா அங்க வரும்போது என்ன வரும், தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியதா, மகிமை சொல்லக்கூடியதா. ஆனா இங்க தோல்வி வரும்போது, நீங்க ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி தோல்வி வரும்போது என்ன வரும், உங்க அடையாளம் போயிடும், அழுன்னு உட்காந்து அழுவீங்க.
எனக்கு இப்படி போச்சு, நான் இப்படி ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன், இது ஒண்ணுலாம் போச்சு, யாருமே இல்லாம அனாதையா போயிட்டேன், இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துடும். ஆனா அங்க வந்து ஃபெயிலியர் வரும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்க மறுபடியும் உங்களை திருத்தி கொண்டு கர்த்தரை சார்ந்து எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. இங்க வந்து என்ன தெரியுமா உங்களை மோட்டிவேட் பண்ணும், நான் அவங்களுக்கு முன்னாடி காட்டணும், ஐ மஸ்ட் ப்ரூவ் அப்படின்னு உங்களை மோட்டிவேட் பண்ணுவீங்க. ஆனா எங்க தெரியும் பண்ணுவீங்க, எனக்கு கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார், நான் நல்ல ஒரு உக்கிரானக்காரனா இருக்கணும் அப்படிங்கிறத மோட்டிவேஷன். இதனுடைய எண்டு என்ன தெரியுமா, எதுவுமே சூரியனுக்கு கீழே எதுவுமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனா அங்க வரும்போது என்ன தெரியுமா, மத்தேயு 25:21 கர்த்தர் சொன்ன மாதிரி, வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல், நல்லது உண்மையும் உத்தமமாய் இருந்தாய் என்று சொல்லக்கூடியதா. 4வது டென்ஷன், இந்த பூமியில இருக்கிறதும் நான் வந்து பரலோக காரியத்துல வாழ்வது. ஏன்னா நான் வந்து பூமிக்கு அடுத்த காரியத்தை விட்டுட்டு பரலோக காரியத்தை விருந்து வரும்போது நான் வந்து பூமியில உபயோகப்படாதவனா போயிடுறேன். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. என்னன்னா அவங்க சிந்தை பூரா ஒரு பரலோக சிந்தை, பரலோக காரியம்னு இருப்பாங்க. ஆனா பூமிக்கு அடுத்த வாழ்க்கையை விட்டுருவாங்க. அதுவும் தப்பு. ஏன்னா நீங்க வந்து பார்க்கும்போது பிரசங்கி 11:1-2 சொல்லும்போது, போடு அப்ப என்னன்னா நீ வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதா, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியதா, அப்படிப்பட்ட ஒரு மகனாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய எதிர்காலம் வந்து என்னன்னா நிச்சயமற்றது, அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப என்ன பண்ணுவான், அவன் வந்து ஒரு சரியான முறையில வாழ்றவன் என்ன பண்ணுவான், அதை இருந்து பண்ணிட்டு நான் வந்து நித்திய காலத்துக்காக வாழ்றேன், அதனால எனக்குரியவில்லை நித்திய காலத்துக்கு என்று பயன்படுத்துவேன்னு சொல்லக்கூடியதா. எபிரேயர் 11வது அதிகாரத்துல 13-16 வரை உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கை எழுதுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரு. அப்ப என்னன்னா, ஆபிரகாம் வந்து அதுக்காக வந்து பூமியில வந்து கட்டினாரு, அவர் நட்டாரு, அவர் சண்டை போட்டாரு, எல்லாம் செஞ்சாரு. யோசேப்பு எகிப்துல வந்து ஒரு ஆட்சியாளராக இருந்தாரு. மோசே வந்து மொத்த தேசத்தையும் ஆளக்கூடியவரா, வழிநடத்தக்கூடியவரா இருந்தாரு. அப்ப என்னன்னா, நான் வந்து நித்திய காலத்துக்காக வாழ்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் அந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. ஏன்னா இது நிஜமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நிறைய பேர் வந்து they become so heavenly oriented, they become useless in earth. அவங்க கிட்ட யாரும் பேச முடியாது, அவங்க எல்லாரையும் குற்றப்படுத்துவாங்க, அவங்க எல்லாம் வந்து பேசினாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காரியமா இருக்கும். டே பூமியில வாழுடான்னு சொல்லணும் போல இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வாழக்கூடியது, ஏன்னா நம்மளை பூமியில கர்த்தர் வச்சிருக்காரு, நம்ம அதுக்கேற்ற வாழ்க்கை வாழணும். ஏன்னா நம்ம இங்க செய்யக்கூடிய காரியம் என்ன, நித்திய காலத்துக்கு பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியது. வில்லியம் வில்பர்ஃபோர்ஸை பத்தி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஒரு 20 வருஷம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போராடினாரு. எதுக்காக? ஸ்லேவரியே, அடிமைத்தனத்தை இது பண்ணணும்னு சொல்லி. அது பூமிக்கு எடுத்த காரியம். அது கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை மாற்றக்கூடியதா இருந்தது. கடைசி 5வது டென்ஷன், நான் இப்ப இந்த காலத்தை என்ஜாய் பண்றதா இல்ல பரலோகத்துல சொத்து சேர்க்கறத மட்டும் குறியா இருக்கிறதா? நாங்க என்ஜாய் பண்ணலாமா? ஏன்னா ஒரு சிலருக்கு சிரிக்கிறதுக்கே கொஞ்சம் பயம். ஏன்னா நான் கிறிஸ்தவன், நான் பரலோகத்து வாசி, அதனால பூமியில சிரிச்சு நம்ம வந்து இதுவாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்களும் இருக்கான். எது சட்டத்தை வாங்கணும், எது வாங்கினாலும் சொல்லி. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 6வது அதிகாரத்துல 19-21 வரை வசனங்கள்ல என்ன சொன்னாரு, நீ வந்து பூமியில சொத்து சேர்க்காத, என்னாகும், இங்க துரு பிடிக்கும், இதுவும் இதாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இங்க வந்து இவர் சொல்லும்போது 2வது அதிகாரம் 24 வசனம் 9-7 சொல்லும் என்ன சொல்றாரு, இது கர்த்தர் உனக்கு பூமி கீழே கொடுத்திருக்கிறாரு, அதெல்லாம் நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாரு. இது 2 பேரும் வந்து எதிர்மறையா சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல. இது என்னன்னா ஒண்ணு செய்யக்கூடிய ஒரு உதவி செய்யக்கூடிய காரியம். ஏன்னா அதாவது என்னன்னா
இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா, நீ பூமியில சொத்து சேர்த்தேன்னா அதெல்லாம் வந்து என்ன மாயை, அதுவும் இல்லை. ஏன்னா அவர் சொன்ன காரியத்தை அவரும் சொல்றாரு. ஆனா என்னன்னா அவர் என்ன சொல்றாரு, ஆனா கர்த்தருடைய கரத்துல இருந்து நமக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, இத நீ அனுபவி. இது தேவனுடைய கரத்துல இருந்து தான் வந்திருக்கு. அதையும் தான் சொல்றாரு இல்லையா? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து திமோத்திக்கு எழுதும் 1 தீமோத்தி 6வது அதிகாரம் 17வது வசனத்துல இருந்து சொல்லும் போது, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது, உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல். என்னால கவனிங்களேன், நீ வந்து என்ன இருமாப்பான சிந்தை கொள்ளாம நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காம, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித எப்படி நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற. என்னன்னா நம்ம பூமியில வந்து நமக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அனுபவிப்பதற்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது, அதன் மேல நம்பிக்கை வைக்கல, ஜீவன் உள்ள தேவன் பேர்ல நம்பிக்கை வைக்கிறேன். அதை தான் இங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து நான் வரும்போது என்ன, நான் இந்த பூமியில இருக்கிறேன், ஆனா பூமியில கொடுக்கப்பட்டவைகளை வைத்து பரலோக வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லக்கூடியதா. அப்ப அதனால என்னன்னா, பூமியில வந்து நான் வந்து சொத்து சேர்க்கல, மாறாக அதை கொண்டு எப்படி தேவனுடைய நாமத்துக்கு என்று வாழ முடியும். இப்போ உடனே அண்ணே நான் கார் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை கொண்டு நீ என்ன உபயோகப்படுத்துற, எப்படி நீ பயன்படுத்துற, உனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை கொண்டு அது எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஒரு நித்திய காலத்துக்கென்று எப்படி வாழக்கூடியவனா இருக்கிற, அதுதான் இது. அப்ப இங்க வந்து சொல்லும்போது இந்த 5 விதமான டென்ஷன் நீங்க மறுபடியும் நீங்க எடுத்து பாசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு நேரம் இல்லாதனால நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணல. வரப்போகிற காலகட்டங்களில் நான் மறுபடியும் உங்களுக்கு இதை சொல்லும்போது நம்ம விரிவா பார்க்கும்போது பார்ப்போம். ஆனா என்னன்னா, நல்ல தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க, இவ்வளவு சகல ஞானத்தையும் சகல சொத்துக்களையும் சகலத்தையும் வைத்திருந்த ஒரு சாலமோன் ராஜா சொல்றாரு, இது எல்லாம் மாயை. ஆனா என்ன, நீ கர்த்தருக்கு பயந்து நீ வாழு, அதுதான் முடிவு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப பூமியில இருக்கும்போது கிறிஸ்தவர்களாகிய நீங்க இந்த நம்ம பூமிக்கு அடுத்த வாழ்க்கை வாழல, பரலோக வாழ்க்கை வாழுகிறோம். ஆனா பூமிக்கு அடுத்த வாழ்க்கையில நம்ம எப்படி வாழுகிறோம் என்பது மிக முக்கியம். ஏன்னா இது கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்தில் நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு நித்திய காலத்துக்குரிய பாதிப்பை கொடுக்கும். அதனால இந்த மாயையான உலகத்துல மாயையான வாழ்க்கைய சரியான முறையில பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம போய் சேரும்போது உங்களை பார்த்து நல்லது உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தாய் என்று கர்த்தர் சொல்லும்படியான வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த பிரசங்கியினுடைய புஸ்தகத்தை படிக்க போகிறோம். இதனுடைய மேலோட்டமான காரியங்களை பார்த்தோம். இதை எங்களுடைய இருதயங்கள்ல ஒரு வெறுமையை போட்டிருக்கீங்க. அந்த வெறுமை உங்க ஒருத்தரால தான் மாற்ற முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அநேகர் ஆண்டவரே பணத்தினால சரியாயிரும், இல்ல மது, இல்ல கெட்ட பழக்கங்கள், இல்ல வேறு விதமான பிளஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வகையில அந்த வெறுமையை போக்குவதற்கு ஏதாவது காரியம் செய்தா இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை வெளிப்பாடையும் கொடுத்து, ஆமாண்டவரே, அவர்கள் ஒருவரால் தான் அந்த வெறுமையை போக்க முடியும் என்று புரிந்து கொண்டு வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.